மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை கீழ் நாச்சிப்பட்டியில் ஆக்கிரமித்து வீடு கட்டி வசித்து வந்தவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஆக்கிரமிப்பாளர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஜேசிபி வாகனம் மூலமாக ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியானது அங்கு துவங்கியிருக்கிறது. தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு திருவண்ணாமலையிலிருந்து செய்தியாளர் விஜயகுமார் இணைப்பில் இருக்கிறார். விஜயகுமார், வணக்கம். தற்போது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நாச்சிப்பட்டு பகுதியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் துறை சார்ந்த அதிகாரிகள். தொடர்ந்து ஆக்கிரமிப்பாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இந்த சம்பவம் தொடர்பான முழு வணக்கம் மோனிகா. திருவண்ணாமலை மாநகரில் உள்ள கீழ்நாச்சிப்பட்டு பகுதியில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி வசித்து வந்தவர்களை இன்று நெடுஞ்சாலைத்துறையினர் காவல்துறையின் உதவியோடு ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விடியா விளம்பரத்தின் காட்சியில் அராஜகம் என்ற பெயரில் கடந்த 50 வருடங்களாக வீடு கட்டி வாழ்ந்து வந்தவர்களை 5க்கும் மேற்பட்ட இயந்திரங்கள் மூலம் வீடுகளை இடித்து வீட்டில் இருந்தவர்களை குண்டுக்கட்டாக பெண் காவலர்களை வைத்து பெண்களை அகற்றிவிட்டு வீடுகளை இடிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். அது மட்டும் இல்லாமல் ஆண்களை தரதரவென இழுத்து போலீசார் அராஜகமாக வேனில் ஏற்றி வருகின்றனர். இப்போது பெண்கள் வீட்டில் இருந்த பொருட்களை எதையும் எடுக்க விடாமல் பெண் காவலர்களை வைத்து பெண்களை தடுத்து வரும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த 50 வருடங்களாக 20க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் கீழ்நாச்சிப்பட்டு பகுதியில் வசித்து வரும் நிலையில் இன்று நெடுஞ்சாலைத்துறையினர் 5க்கும் மேற்பட்டவர்களை 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினரை வைத்து அராஜக போக்கில் ஈடுபட்டு வரும் சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு நெடுஞ்சாலைத்துறையினர் 20 வீடுகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடிக்கும் பணியின் போது ஜேசிபி இயந்திரத்தின் மீது பெண் ஒருவர் படுத்து உயிரை கொண்டு விட்டு பின்னர் எங்களை வீடு இடியுங்கள் என்றும் வீட்டில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனங்களை அப்படியே விட்டுவிட்டு அனைத்து பொருட்களும் இடிபாடுகளில் சிக்கி வீணானது. வீடுகளை இடிக்கும் போது இருசக்கர வாகனங்கள் மற்றும் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் இடிபாடுகளில் சிக்கியது. அனைத்து பொருட்களையும் இழந்து வீடுகளையும் இழந்து தற்போது வீதியில் இருக்கின்றனர். விடியா விளம்பர திமுக ஆட்சியில் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் சம்பவம் திமுக அரசின் அராஜக போக்கை தற்போது வெளிப்படையாக காட்டுகிறது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி விஜயகுமார்.